Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆர்டிக்கல் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருப்பி பற்றி தான். எஸ், ருப்பி ஃபால்ஸ் 23 பைஸ் டு கிராஸ் 94 டெஸ்பைட் ஆர்பிஐ இன்டர்வென்ஷன். ஸோ ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் இருந்துமே ருப்பியோட ஃபாலை வந்து நம்மளால் தடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த நியூஸில் நம்ம ஏன் ருப்பி அதனுடைய வேல்யூ வந்து லாஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ ஆர்பிஐயோடைய ரோல் என்ன, இது எப்படியெல்லாம் நம்மளை இம்பேக்ட் பண்ணுது, அண்ட் ஆல்சோ ஏன் யூஎஸ் டாலர் வந்து சுப்ரீமாக இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு, ஒய் இஸ் த ருப்பி லூசிங் இட்ஸ் வேல்யூ? இதுக்கு வந்து 3 மேஜர் ரீசன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வச்சு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் கனெக்ஷன். உங்களுக்கே தெரியும், வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டில் நமக்கு குளோபல் லெவல்லே நமக்கு ஆயில் ப்ரைஸஸ் பயங்கரமாக ரைஸ் ஆயிருக்கு. பெர் பேரல் ஆல்மோஸ்ட் $100 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் வி ஆர் energy import dependent for our energy needs, right? So almost 85% of our oil needs are being imported. So India needs more dollars to pay for the same amount of oil. கரெக்டாக நமக்கு நிறைய டாலர், ஏன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோங்கிறப்போ நம்ம ஆயில் எதில் தான் வாங்குகிறோம், டாலர்ஸில் தான் விலை கொடுத்து வாங்குகிற சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ வி நீட் மோர் டாலர்ஸ் டு பே ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் திஸ் கிரியேட்ஸ் அ செல்லிங் ப்ரெஷர் ஆன் த ருப்பி. ஸோ ருப்பியை நம்ம ஈஸியாக அவைலபிள் ஆக்குறோம். ஸோ செல்லிங் ப்ரெஷர், டாலர்ஸை நிறைய டிமாண்ட் பண்ணுறோம் அண்ட் ருப்பியை வந்து நம்ம சேல்ஸ்க்கு கொடுக்குறோம், செல் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து டாலர்ஸ்க்கான டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. ஸோ கிராஜுவலி ருப்பி அதனுடைய வேல்யூவை இழக்குது. அண்ட் டாலர் சேஃப் ஹேவன், இது என்ன அப்படின்னா ஒரு வார் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை எனி அதர் கிரைசிஸ் ஆர் குளோபல் அன்சர்டன்டி டைமில் இன்வெஸ்டர்ஸ் வந்து தே வில் கெட் ஸ்கேர்ட். அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய அசெட்ஸை, அதாவது இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது குயிக்காக செல் பண்ணிவிட்டு அவங்க வந்து கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவங்களோட அசெட்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ தே செல் ரிஸ்கி அசெட்ஸ் லைக் இந்தியன் ஸ்டாக்ஸ் and buy the US dollar because it is considered the safest asset in the world. ஓகே, ஸோ அதனால தான் நமக்கு சென்செக்ஸ் கூட ஒரு 852 பாயிண்ட்ஸ் வந்து ஃபெல் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். வை? பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் டுக் தேர் மணி அவுட். ஸோ திஸ் இஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் த மணி. ஸோ நேச்சுரலி அங்கே டாலர்ஸ் தான் வந்து சேஃபாக கருதுகிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஃபிசிட். நம்ம இப்போ ஆயில் இம்போர்ட்ஸ்க்கே நிறையா பே பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டாக. ஏன்னா முன்னாடி நமக்கு பிப்ரவரி மந்த் டைமில் அரௌண்ட் $69 பெர் பேரலாக இருந்தது, இப்போது $100 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதே குவான்டிட்டி அப்படின்னாலுமே நம்ம பே பண்ணுற டாலர்ஸ் வந்து பயங்கரமாக பே பண்ணுறோம், கரெக்டாக. அவ்வளோ பே பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனால் கம்மியாகிருக்கு. ஸோ ஒரு பக்கம் இம்போர்ட் பில் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ், திஸ் இஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட். ஸோ திஸ் கிரியேட்ஸ் அ கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட். அண்ட் இதனால் நம்ம வந்து மோர் டாலர்ஸ் ஆர் லீவிங் த கண்ட்ரி தேன் கம்மிங் இன். ஸோ இந்த ட்ரேட் டெஃபிசிட்னாலையும் நமக்கு டாலர்ஸ் வந்து நம்மளை விட்டு நிறையா போயிட்டுருக்கு வர்றதை விட. ஸோ அதுவும் ஒரு மேஜர் ரீசன் நம்மளுடைய ருப்பி வேல்யூ லூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு, வை த யூஎஸ் டாலர் இஸ் சுப்ரீம். ஏன் யூஎஸ் டாலர் வந்து சுப்ரீம்? எதுக்காக இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸுமே அதை தான் வந்து சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. உடனே இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு யூஎஸ் பக்கம் திரும்பிடுறாங்க, டாலர்ஸ் பக்கம் அப்படின்லாம் பார்க்குறோம். எதனால்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குளோபல் ரிசர்வ் கரன்சி, அதாவது மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அது ஆயிலாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தே ஆர் ப்ரைஸ்ட் இன் டாலர்ஸ். அண்ட் நம்ம வந்து ஈராக் கிட்டேருந்து ஆயில் பே பண்ணாலும் அந்த செட்டில்மெண்ட் எதில் தான் பண்ணுறோம், யூஎஸ்டியில் தான் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அ குளோபல் ரிசர்வ் கரன்சி. ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி வந்து யூஎஸோடைய எக்கனாமி வந்து ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இது அதுதான், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி. யூஎஸ் ஹேஸ் த டீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ வென் த வேர்ல்ட் இஸ் இன் chaos, everyone wants to hold the greenback, that is dollar, because they know it won't lose its value overnight. So mostly நமக்கு யூஎஸ் உடைய எக்கானமி பார்த்தீங்கன்னா we consider it to be stable and also reliable.
அதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேட் ஹேப்பன்ஸ் இன் யூஎஸ் டாலர்ஸ். அண்ட் ஈவன் நீங்கள் யூஎஸ் டாலர்ஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு கரன்சிஸாக இருக்கிறத கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். அண்ட் த எக்ஸாபிட்டன்ட் ப்ரிவிலேஜ், பிகாஸ் எவ்ரி ஒன் நீட்ஸ் டாலர்ஸ் ஃபார் ட்ரேட், த யூஎஸ் கேன் borrow money at lower interest rates than any other country. ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு ப்ரிவிலேஜ், யூஎஸ் கிட்ட இருக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ட்ரேட் எல்லாமே நமக்கு டாலர்ஸில் தான் நடக்குது அப்படிங்கிறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் டிமாண்ட் டாலர்ஸ்க்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயே டாலர்ஸ் வந்து ஆல்வேஸ் சுப்ரீம், ஆல்வேஸ் ஸ்ட்ராங் அப்படின்னே இருக்குது. ஈவன் when the யூஎஸ் எக்கானமி ஃபேஸஸ் இட்ஸ் ஓன் இன்டர்னல் இஷ்யூஸ், யூஎஸ் எக்கானமியே டவுனில் இருந்தாலுமே யூஎஸ் டாலர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து உங்களுக்கு குறையாது. அப்படிங்கிறப்போ யூஎஸ் டாலர் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் ஆல் பவர்ஃபுல். ஓகே, அண்ட் இதை பைபாஸ் பண்ணுற விதமாக தான் நம்ம ரீசெண்டாக என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். பையிங் ஆயில் யூஸிங் லோக்கல் கரன்சி, இல்லை ரியால் யூஸ் பண்ணி பை பண்ணுறது, ரஷ்யன் ஆயில் பை பண்ணுறதுக்கெல்லாம் வி யூஸ் யூஎஸ் ஆர் யூஏஇயோட மணி யூஸ் பண்ணி பை பண்ணுறது, ரியாத் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ரியால். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம நியூஸ் அதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ டு பைபாஸ் டாலர். அண்ட் ரீசெண்டாக கூட சைனீஸ் யுவான் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் மேக் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அண்ட் சைனா இஸ் ட்ரைங் டு மேக் தேர் ஓன் கரன்சி யுவான் அஸ் அ வாட் இன்டர்நேஷ்னல் கரன்சி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்குறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் யூஎஸ் டாலர் இஸ் கன்சிடர்ட் சுப்ரீம். எதனால் அப்படின்னா இந்த 3 மேஜர் ரீசன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோடைய ரோல். ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ட்ரைஸ் டு டிஃபெண்ட் த ருப்பி பை செல்லிங் இட்ஸ் ஓன் டாலர் ரிசர்வ்ஸ். நம்மக்கிட்ட ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க இந்த டைமில்? ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் நிறையா இருக்கா நம்மக்கிட்ட? எஸ். ஸோ அதில் ஆர்பிஐ வந்து அவங்க டாலர்ஸ்க்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க டாலர்ஸை மார்க்கெட்குள்ளே விட்டு டாலர்ஸோட டிமாண்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தேட் ருப்பி வந்து இன்னும் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து ஆர்பிஐ எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் தான். பட் ஈவன் தேட் ஹாஸ் ஃபெயில் டு ஸ்டாப் த ஸ்லைட், பிகாஸ் நமக்கு குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த டவுன்வர்ட் ப்ரெஷர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஸோ எஸ், அண்ட் இம்பேக்ட் ஆன் அஸ், இம்பேக்ட் ஆன் யூ நான் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு, ஏன்னா இதனால் எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்ஸ். ஐஃபோன் வாங்குகிறோமா, ஆப்பிள் வாங்கி கொடுங்க சொல்கிறோமா, ஸோ தட் இஸ் கோயிங் டு காஸ்ட் ஹை. எக்ஸ்பெக்ட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப் ஆர் கார் டு கெட் ப்ரைஸியர். ஸோ காம்பனன்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். சாரி கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஹையர் ஆயில் ப்ரைஸஸ் மீன் ஹையர் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். கரெக்டாக? இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது இன்க்ரீஸ் ஆகுனா அது மூலமாக வரக்கூடிய நமக்கு ஃபுட், நமக்கு வெஜ்ஜீஸாக இருக்கட்டும் இல்லை மில்காக இருக்கட்டும், இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் எவென்ச்சுவலி லீட்ஸ் டு அ ரைஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் எவ்ரிடே குட்ஸ் லைக் மில்க், வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரிஸ். இன்ஃப்ளேஷன் ஹை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் தேர்ட், ஃபாரின் ட்ராவல் ஆர் எஜுகேஷன். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் அ ட்ரிப் or if you are expecting to pay your university fee in the US படிக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பெர் டாலருக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகே, ஏன்னா லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் நீங்கள் ஒரு $100 8,300 இருந்தால் போதும் அப்படின்னா திஸ் இயர் அதே $100 யூ ஹாவ் டு ஷெல் அவுட் 9,400 rupees. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு தெரியுதா? ருப்பியோட மதிப்பு அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸில் நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, அந்த கோர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் $1,000. ஓகே, ஸோ அப்போ வந்து நமக்கு ருப்பியோட ரேட் வந்து 83 இருந்தது. ஸோ மொத்தமாகவே உங்களுக்கு கோர்ஸ் ஃபீன்றது 83,000 rupees, 1 lakh முடிஞ்சிருது. பட் இந்த வருஷமும் அதே கோர்ஸ் யூஎஸில் இருக்குது, அதே $1,000 தான். பட் அந்த கோர்ஸை பை பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பே 94,000 rupees. தெரியுதா? ஸோ எஸ், திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆன் அஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் ஆர்பிஐ ட்ரைஸ் டு என்ன சொல்கிறது கர்ப். ஓகே,
அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ருப்பியில் என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைசிங் ஆயில் ப்ரைஸஸ், இது வந்து நெகட்டிவ் தான் ஆப்வியஸ்லி. எதனால்? நம்மளோட இம்போர்ட் பில்லை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருவோம். கரெக்டாக $100 பெர் பேரல் இருக்கிறதுனால நமக்கு தான் பில் வந்து ஜாஸ்தி ஆகுது. ஸோ வி ஹாவ் டு பை மோர் டாலர்ஸ். நமக்கு ஒரு பேரல், நமக்கு இப்போ $100 கொடுத்து ஒரு பேரல் வாங்கணும்னா நமக்கு தேவை இப்போது 100 பேரல்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் எவ்வளோ டாலர்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் having a negative effect on rupee. Then global conflict, again negative effect. ஏன்னா it triggers safe haven. நமக்கு வந்து buying of the US dollar, நமக்கு இன்வெஸ்டர்ஸ் கூட வெளியே போயிடுறாங்க. கரெக்டாக. அண்ட் தென் FPI, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இதுவுமே நெகட்டிவ். சப்போஸ் அவங்க செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ ஃபாரினர்ஸ் நமக்கு இந்தியன் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத டியூ டு கான்ஃப்ளிக்ட் ஒரு எக்ஸ்டர்னாலிட்டிஸ் என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அதை செல் பண்ணுறாங்க அப்படின்னா they take their dollars back home. ஸோ அதுவுமே நமக்கு தான் லாஸ். அண்ட் தென் RBI செல்லிங் டாலர்ஸ், இது வந்து பாசிட்டிவ். ஏன்னா RBI வந்து டாலர்ஸோட டிமாண்டை வந்து குறைக்கிறதுக்காக அதோட சப்ளையை மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்தராக நமக்கு ருப்பியோட ஃபாலையும் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்க. இதுதான் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் இன் தேர் எஃபெக்ட் ஆன் ருப்பி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ரியல் எக்விட்டி கேப் இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எக்விட்டி கேப், எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு த ரீசென்ட்லி ப்ரப்போஸ்ட் UGC ரெகுலேஷன்ஸ். ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் தான் இது. உங்களுக்கே தெரியும், நமக்கு UGC ரெகுலேஷன்ஸ், அதாவது UGC ப்ரமோஷன் ஆஃப் எக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2026 கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அது ஃபர்தராக நிறைய டிபேட் ஆச்சு. ஃபைனலி அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இல்லை அது வந்து அதனால் நிறைய டேர்ம்ஸ் சரியில்லை, நிறைய ஜார்கன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லாங்குவேஜ் வந்து மிஸ்லீடிங்காக இருக்குது, இட் இஸ் ஹைலி மிஸ்லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த ரெகுலேஷன்ஸே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் தான் இது. என்ன அப்படின்னா, இது வந்து ப்ரமோஷன் ஆஃப் equity இன் ஹையர் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு அந்த ஆக்ட், அது இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுது. பட் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வேகாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தருடைய ஒரு கன்சர்னாக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ரெண்டு விதமான டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா ஈக்விட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமான அந்த உரிமை சமமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எஜுகேஷன், ஈக்விட்டி இன் எஜுகேஷன், ரெண்டாவது equity இன் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு எஜுகேஷன் செக்டாரில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கெட்டிங் எஜுகேஷன் இட் செல்ஃப், அதில் எந்த அளவுக்கு ஈக்விட்டி இருக்குது. இன்னொன்று வந்து கெட்டிங் எம்ப்ளாய்டு. ஓகே, ஸோ அது 2 லைன் தான். ஓகே, அண்ட் என்ன ஃபைண்டிங்ஸ் மேஜராக இருக்குது அப்படின்னா, while student admissions for SC, ST and OBC groups largely meet or exceed constitutional mandates, employment figures tell a different story. ஸோ ரெண்டு பார்த்தோமா, நம்ம எஜுகேஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் SC, ST, OBC குரூப் 3 பேருக்குமே வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் நமக்கு இப்போ SCனா 15% வந்து அட்மிஷன் கொடுத்துருக்கணும், STனா 7.5% ரிசர்வேஷன் இருக்குது, OBCனா 27% ரிசர்வேஷன் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வந்து அதை எக்ஸிடே பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அந்தளவுக்கு எஜுகேஷன், அதாவது கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லை. சொல்லப்போனால் நிறைய இடத்துல அதை எக்ஸிடே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸை அட்மிஷன் பண்ணுறதுல நம்ம நிறைய இடத்துல 15% க்ராஸ் பண்ணி அட்மிட் பண்ணியிருக்கோம், ஆர்எல் 7.5% க்ராஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இருக்குது. எங்கே வந்து நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்ஸில் தான். எத்தனை அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸ் SC கம்யூனிட்டிலேருந்து இருக்காங்க, எத்தனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் OBCலேருந்து இருக்காங்க. ஸோ அதில் தான் நமக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ரக்சரல் பேரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதான் அந்த ஸ்டாஃப் பொசிஷனிங்கில் தான் நமக்கு வந்து ஹையர் லீடர்ஷிப் லெவல், அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் தென் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இதான ஹையரார்க்கியில் வரும்ல. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் டீச்சிங் ஸ்டாஃப்லையுமே நமக்கு அந்த குரூப் A, குரூப் B, குரூப் Cன்னு இருந்தால் அந்த குரூப் Aல எத்தனை பேர் இந்த கம்யூனிட்டிஸ்லேருந்து இருக்காங்க அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அன்லைக் அட்மிஷன்ஸ் விச் கேன் பி பேலன்ஸ்ட் இன் அ சிங்கிள் சைக்கிள், எம்ப்ளாய்மெண்ட் கேப்ஸ் டேக் டெக்கேட்ஸ் டு க்ளோஸ். ஏன் அப்படின்னா, இப்போது அட்மிஷன் வந்து இந்த வருஷம் நீங்கள் கம்மியாகிட்டீங்கப்பா அப்படின்னா, சரிப்பா அடுத்த வருஷம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோன்னு அடுத்த வருஷம் அட்மிஷனை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த இன்ஸ்டியூஷன் நினச்சா முடியும். ஓகே, கவர்மெண்ட் நினச்சா முடியும். வேறஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் அப்படி உங்களால் பண்ண முடியுமா?
ஏன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் இப்போது ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் வந்து எஸ்சி கம்யூனிட்டிலேருந்து 15 பீப்புள் ரெக்ரூட் பண்ணணும், ஓபிசிலேருந்து 27 பீப்புள் ரெக்ரூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வேரஸ் நம்ம ஓபிசிலேருந்து 20 அண்ட் எஸ்சிலேருந்து 10 ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் பீப்புள் நம்ம ரெக்ரூட் பண்ணுவோம். ரிமைனிங் பீப்புள் நம்ம அதர் கிளாஸஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்வர்ட் கிளாஸஸ்னே வச்சுக்கலாமே. ஸோ இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட் அவங்களுடைய டேர்மை கம்ப்ளீட் பண்ணணும் கரெக்டாக. அவங்க சைக்கிள் ஆஃப் வி ஹாவ் டு வெயிட் டில் தேர் ரிட்டையர்மெண்ட். ஒன்லி தென் நியூ ரெக்ரூட்மெண்ட் வில் ஸ்டார்ட். ஒன்லி தென் வி கேன் ஸ்டார்ட் ஃபில்லிங் த கேப். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் கரண்ட் ரிப்போர்ட்டிங் இது என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயம் இக்விட்டி செல் அப்படின்னு நமக்கு இருக்குது. நிறையா யூனிவர்சிட்டிஸில் இருக்கட்டும், காலேஜஸில் இருக்கட்டும், அந்த இக்விட்டி செல் மூலமாக நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இந்த மாதிரி நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது, எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னு வந்தாலும் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இடத்துல ரிப்போர்ட்டிங்கே இல்லாமல் போயிருக்கு. ஓகே. அண்ட் இது வந்து நமக்கு 2023-24 ஆல்மோஸ்ட் ஒரு 378 கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்கு அக்ராஸ் 704 யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 1553 காலேஜஸ். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ரஃப்லி 0.16 கேசஸ் பெர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுது. வேரஸ் இதை விட நமக்கு ரிப்போர்ட் ஆகாத கேசஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய மேஜர் கன்சர்ன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இருக்குல்ல, அவங்களுடைய டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் SC/ST groups by others account for a very small fraction of total recorded crimes. அதாவது நமக்கு நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ உங்களுக்கு வந்து நிறைய கிரைம் ரெக்கார்ட் டேட்டா வந்து நமக்கு கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன், லைக் மர்டர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் மேஜராக கொடுக்கப்படுற டேட்டா என்னென்னா, கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டிக்கு அகெயின்ஸ்டாக என்ன க்ரைம்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் SC/ST குரூப்ஸ் பை அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அதர்ஸுங்கிற குரூப் பார்த்தீங்கன்னா, அதாவது ST/ST அல்லாத குரூப்ஸ். ஓகே. ஸோ அதை தான் வந்து அதர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதோட க்ரைம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.9%, 0.2%, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த டேட்டாவுமே நமக்கு ரொம்ப கிளியராக எந்த குரூப் அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இல்லை. பட் ஓவராலாக நமக்கு கொடுத்துருக்க டேட்டா என்ன, க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் SC/ST குரூப்ஸ் பை அதர்ஸ். அதாவது SC/STக்கு எதிரான வன்முறைகள், அதுக்கு காரணமான SC பிரிவினை சாராதவர்கள். ஓகே. அந்த பர்சன்டேஜ் தான். வேரஸ் நமக்கு இந்த வித்தின் SC/STலே நிறைய க்ரைம்ஸ் நடக்கும் தானே. ஸோ வித்தின் த கம்யூனிட்டி நிறைய க்ரைம்ஸ் நடக்குது, ஆனால் அதுக்கான ரிப்போர்ட் ஆர் ரெக்கார்ட் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஓகே. ஸோ அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ரிப்போர்ட்டட் அஸ் ஒன் லிமிட்டேஷன் ஆஃப் as of now இருக்கக்கூடிய current reporting. Okay. So while crimes against these groups exist, the likelihood of such crimes is often tied to geographical proximity and social interaction rather than institutional systemic failure alone. இதையும் நமக்கு ஆத்தர் வந்து சுட்டி காட்டுறாங்க. ஓகே. அண்ட் டேட்டா கேப் அப்படின்னு பார்க்கும்போது it highlights the lack of comprehensive disaggregated data on discrimination. ஓகே. ஸோ எஸ், முன்னாடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட ஓவராலாக கம்ப்ளைண்ட் வந்து கம்மியாக தான் ரெஜிஸ்டரே ஆகுது. அண்ட் ஆல்சோ NCRB டேட்டா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயுமே நமக்கு வந்து டேட்டா தெளிவாக இல்லை. எஸ்பெஷலி கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் SC/ST குரூப்ஸ் பை அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் ஒரு பொதுவான டேட்டாவை தான் இருக்குது. விதின் த கம்யூனிட்டி என்னென்ன க்ரைம்ஸ்லாம் நடக்குது அதை ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டேட்டா கேப்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. அண்ட் ஃபர்தராக ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸிங் ஆன் ஹையரிங். ஸோ நமக்கு ஹை லெவல் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அதில் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ ஆரம்பத்தில் ரெக்ரூட் பண்ணும்போதே இவ்வளோ பேர் எங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த சீனியர் லெவல் போஸ்டிங் வந்து அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஓகே. ஸோ இன்க்ரீஸிங் ரெப்ரசன்டேஷன் இன் ஹை லெவல் எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் தென் சோஷியல் கொஹிஷன், ப்ரமோட்டிங் மெஷர்ஸ் தட் ஃபாஸ்டர் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டு ரெடியூஸ் த ஓவரால் கிரைம் ரேட் த்ரூ சோஷியல் இன்டிகிரேஷன். ஸோ இது லிட்ரலி வந்து நம்ம சோஷியல் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான்.
ஸோ அதுவே வந்துட்டு விதின் த கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ நமக்கு மற்ற கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி மற்ற கம்யூனிட்டியை வந்து அட்டாக் பண்ணுறது ரெண்டுமே வந்து குறையிறதுக்கு ஒரு மேஜர் இதுவாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து ஹோலிஸ்டிக் growth, addressing the general crime rate and structural barriers rather than treating HUI discrimination in isolation. ஸோ ஹோலிஸ்டிக் க்ரோத்துன்னு எங்கே சொல்கிறாங்க, நம்ம வந்து ஜெனரலாகவே க்ரைம் ரேட் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் பேரியர் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுமே தவிர்த்து ஜஸ்ட் லைக் தட் நம்மளால் ஈக்விட்டி கொண்டு வந்துட முடியாது. ஓகே, ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் எஸ்பெஷலி இந்த டிஸ்கிரிமினேஷனரி இஷ்யூவை அதை மட்டும் தனியாக ஐசோலேட்டடாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட முடியாது. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஒன்றா ஹேண்டில் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த எஜுகேஷன் வெர்சஸ் எம்ப்ளாயபிலிட்டி, அதில் இருக்கக்கூடிய டிஸ்பேரிட்டி, இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆத்தர் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் டைஸ் வித் ஆஃப்ரிக்கா சிக்னல் ஸ்டெபிலிட்டி இன் அ டர்பியூலண்ட் வேர்ல்ட். ஸோ நம்ம பார்த்தோமா, IAFS இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட் 4th மீட்டிங் இப்போ நியூ டெல்லியில் நடக்க போகுதுன்னு பார்த்தோமோ. ஸோ அது ரிலேட்டடான ஆர்டிக்கல் தான். அதுக்கான தீம் அண்ட் லோகோ நமக்கு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ May 28 31 வரைக்கும் இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. அண்ட் இதனுடைய தீம் பார்த்தீங்கன்னா என்டியூரிங் பார்ட்னர்ஷிப் shared vision. Okay, so in the backdrop of West Asia conflict, this meeting is going to happen, this summit is going to happen. And apart from that, நமக்கு ஆஃப்ரிக்காவில் 3 million இந்தியன் டயஸ்போரா இருக்காங்க. அண்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரெஃபர் டு them as a living bridge that connects India and Africa. யார்? இந்த 3 million இந்தியன் டயஸ்போரா. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்டல் சப்போர்ட் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு கொடுக்கலாம். பிகாஸ் தே நோ லாங்கர் எக்ஸ்பெக்ட் லைன் ஆஃப் கிரெடிட், தே நீட் இன்வெஸ்ட்மெண்ட், தே வாண்ட் டு க்ரோ தேர் எக்கானமி, ரைட்? ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் மட்டும் சொல்யூஷன் கிடையாது, வி நீட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலையும் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ லெட் அஸ் சி. அண்ட் போத் ஆஃப் அஸ் ஷேர் வாட் ஆன்டி கலோனியல் ஹிஸ்ட்ரி. கரெக்டாக ரெண்டுமே காலனைஸ்டு கண்ட்ரீஸ் தான். வி ஹாவ் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு டெவலப் அவர் நேஷன்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 17 நியூ டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட் ஆஃப் நமக்கு ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது, 54 கண்ட்ரீஸ் இருக்குன்னா அதில் 46 கண்ட்ரீஸில் நம்மளுடைய டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ லிட்ரலி வி ஆர் ட்ரைங் டு பில்ட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஆஃப்ரிக்கா அண்ட் வில் சி ஹவ் இட் nurtures further. Okay, so that's all about this one. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஸ்டேட் சப்போர்ட் கீ ஃபார் ட்ரைபல் வெல்ஃபேர் says சோஷியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட். ஓகே, ஸோ நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மேஜராக எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, வெல்ஃபேர் மெஷர்ஸ் ஃபார் DNTs, அதாவது டீநோட்டிஃபைட் நொமேடிக் அண்ட் செமி நொமேடிக் ட்ரைப்ஸ். ஸோ யார் யார்? டீநோட்டிஃபைட் நொமேடிக் செமி நொமேடிக் ட்ரைப்ஸ், இந்த கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்களுக்கான வெல்ஃபேர் மெஷர் அவங்களுக்கு போய் சேர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேஜராக ஸ்டேட்ஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இவங்களுக்குலாம் மெஜாரிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அண்ட் அதுக்கான காரணமும் கொஞ்சம் ஸ்டேட் சைடு வந்து அதாவது அந்தந்த மாநிலங்கள் சைடு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் வந்து சுட்டி காட்டியிருக்கு. ஓகே, ஸோ லெட் அஸ் see about the historical roots. அதாவது நமக்கு கொலோனியல் டைம்லேயே, அதாவது பிரிட்டிஷ் ஈரா டைம்லேயே, ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செஞ்ச காலத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 கம்யூனிட்டிஸை கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் பண்ணியிருப்பாங்க. they were termed or tagged criminal under the Criminal Tribes Act of 1871 based on the prejudice belief in hereditary criminality. ஸோ அவங்களுடைய அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியோடைய பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி இல்லை அவங்களுடைய ப்ரிஜுடிஸ் பிலீவ் முன்னாடியே வந்து அவங்க வந்து இவங்க இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி டேக் பண்ணி ஒரு கிரிமினல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 1200 கம்யூனிட்டிஸை கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1952 தேவர் ஆல் டீநோட்டிஃபைட். அதாவது நமக்கு இந்த ஆக்டே கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதையே கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாமே டீநோட்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே,
ஓகே. பட் என்னென்னா நமக்கு இன்னுமே அந்த சோஷியல் டேபு ஒரு ஸ்டிக்மா எக்ஸிஸ்ட் அரவுண்ட் தெம். ஓகே. நம்ம வந்து நிறைய ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் அந்த டேகே வந்து தப்பாக தான் இருக்குது. கரெக்டாக கிரிமினல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறதே வந்து நம்ம நெகட்டிவான ஒரு டேர்ம் தான். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறது, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ரான்சிஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எதனால் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில கம்யூனிட்டிஸோடைய குலத்தொழிலே பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறதா இருக்கும். இந்த மாதிரி ஏன்னா நம்ம இந்த படத்தில் பார்த்துருப்போம், தீரன் படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. அண்ட் இவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம், இவங்களுக்கான ஒரு அந்த வாழ்க்கை முறையிலேருந்து வெளியே வந்து ப்ராப்பராக வாழணும், அதுக்கான இனிஷியேட்டிவ் எல்லாமே கவர்மெண்ட் டைம் அண்ட் அகெயின் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் நமக்கு அவங்க பேரையே வந்து ஃபஸ்ட்டு மாற்றுறது. 1952 அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் டீநோட்டிஃபை பண்ணுறது. அண்ட் தென் அந்த கலோனியல் ஆக்ட், கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத மாற்றி ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வருது. ஓகே. அண்ட் இவங்க என்ன அப்படின்னா நமக்கு எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் வந்து இருக்குது. எஸ். whereas இந்த கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா they lack a dedicated constitutional schedule. Approximately 268 communities remain unclassified under SC, ST or OBC list, leaving them outside the umbrella of Article 15 Clause 4, Article 16 Clause 4 protections. நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் என்னது ரைட் டு ஈக்குவாலிட்டி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸில் இதெல்லாம் எஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது இவங்களுக்கு. அண்ட் மிஸ்கிளாசிஃபிகேஷன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரைப்ஸ் இவங்களை என்னென்னு பார்த்தோன்னா அவங்கள வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் வந்து மிஸ்கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். வேர் தி ஸ்ட்ரகிள் டு கம்பீட் வித் மோர் சோஷியலி அட்வான்ஸ்ட் ஆர் பொலிட்டிக்கலி ஆர்கனைஸ்டு குரூப்ஸ் வித்தின் த சேம் கோட்டா. உங்களுக்கு புரியுதா? மோஸ்ட்லி அதனால தான் அவங்க டிமாண்ட் பண்ணுறதுமே என்னென்னா இப்போ நமக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கேட்டகரியில் இந்த டிஎன்டியை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஜென்ரல் கேட்டகரியில் கொடுக்க முடியாது. தே நீட் சம் சப்போர்ட். அப்படிங்கிறப்போ டிஎன்டியில் இந்த 3 கேட்டகரியில் எதில் வந்து அவங்கள ப்ளேஸ் பண்ண முடியும், எதுலேயுமே அவங்கள வந்து சேர்த்துக்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் நவ் தே ஆர் ஆல்சோ டிமாண்டிங் another கேட்டகரி ஃபார் செப்பரேட் கேட்டகரி ஃபார் themselves. அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. பட் கவர்மெண்ட் இஸ் நோ என்ன சொல்கிறது, அவங்களுக்கான சப்போர்ட் தேவை தான். பட் தே ஆர் இன் நோ வே கோயிங் டு கிரியேட் another கேட்டகரி. ஆல்ரெடி எஸ்சி எஸ்டி ஓபிசி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான ரிசர்வேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது போக இன்னொரு கேட்டகரியா அப்படிங்கிற ஒரு மேஜர் இது வந்து நமக்கு இருக்குது. ஓகே. அண்ட் இவங்க என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாக்குமெண்ட்ரி பேரியர்ஸ் ரிலேட்டடாக சர்டிஃபிகேஷன் க்ரைசிஸ். ஓகே. சீட் ஸ்கீம், எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டீநோட்டிஃபைட் ட்ரைபல் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அந்த டிஎன்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இதை வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணணும். வேறஸ் அதில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதை ப்ராப்பராக கொடுக்கறதில்ல. அதுதான் நமக்கு இங்கே நியூஸுமே. ஓகே. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிலே ஆகுது. இதனால் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அதாவது ஸ்கீம்ஸ் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கிடைக்காம போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் சீட் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் நமக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனா அந்த வீடு கட்டுற திட்டமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நடக்காமையே போயிடுது அப்படிங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அண்ட் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு வந்து அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், யூபி, ஹரியானா, தமிழ்நாடு, குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. ஓகே. மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இன்னும் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்குன்றது தான் இந்த மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் வந்து இப்போ சொல்லுது. ஓகே. அண்ட் லேக் ஆஃப் நோடல் அத்தாரிட்டி. தி ரிப்போர்ட் ஃபர்தர் ஃபிளாக்ஸ் தட் மோஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆர் யூடிஸ் ஹவ் yet to set up separate directorates or welfare boards leading to fragmented implementation. ஓகே. இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. இதுக்காகவே ஒரு செப்பரேட் அத்தாரிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் டேட்டா கேப்ஸ். எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஸ்கீமுக்கான பெனிஃபிட் வந்து கொடுக்க முடியல. வை? பிகாஸ் வி டு நாட் ஹாவ் அ ப்ராப்பர் பாப்புலேஷன் எஸ்டிமேட் ஆஃப் தெம். ஓகே. அண்ட் எக்கனாமிக் இம்பேக்ட். எஸ், லேக் ஆஃப் பெர்மனண்ட் அட்ரஸஸ் டியூ டு நொமேடிசம். எஸ், நொமேடிக் ட்ரைப்ஸ்ன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட்டோ ஒரு ப்ராப்பர் பெர்மனண்ட் அட்ரஸோ இல்லை அப்படிங்கிறப்போ இட் கிரியேட்ஸ் அ பேப்பர் பேஸ்ட் பேரியர். நமக்கு வந்து ரேஷன் கார்டு கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஓட்டர் ஐடி கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஆயுஷ்மான் அந்த கார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு இஷ்யூவாக இருக்குது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு
இப்போ நமக்கு சென்சஸ் 2027ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1931 இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ளூட் காஸ்ட் என்யூமரேஷன், ரைட்டா? காஸ்ட் பேஸ்டு சென்சஸும் நமக்கு கேல்குலேட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஸோ அதில் வந்து இவங்களை பற்றின இந்த கம்யூனிட்டியோடைய பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்துட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் ஜெனரேட்டிங் credible பாப்புலேஷன் டேட்டா டு ஃபிக்ஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரேசர் ஆஃப் டிஎன்டிஸ். ஓகே, அண்ட் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் கிளாசிஃபிகேஷன். எஸ், மினிஸ்ட்ரி கிட்ட ஆஸ் ஆஃப் நோ அந்த ஐடியா இல்லை, பட் அந்த டிஎன்டி கம்யூனிட்டி பீப்புள் அந்த லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் கேட்டகரி இருந்தால் தான் அவங்களுக்கான ப்ராப்பர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சேரும், அவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே கிடைக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, they do not want them to be included on par with SC or ST அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் கேட்டகரி SC, ST, OBC and then DNT அப்படி வந்து they are claiming. ஓகே, and what is the way forward for this? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிளில் யோசிக்கும் போது ஆப்வியஸ்லி அந்தந்த ஸ்டேட்ஸ் எங்கெல்லாம் வந்து லேக் ஆகுதோ அவங்க வந்து இந்த டிஎன்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுல அவங்க அந்த ப்ராசஸ் அவங்க சைட்லேருந்து எக்ஸ்பெடைட் பண்ணணும். அண்ட் தே ஷுட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் த டெடிகேட்டட் நோடல் அத்தாரிட்டிஸ் ஆர் ஏஜென்சிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். அண்ட் லீகலாக பார்க்கும்போது ரீஇவாலுவேட்டிங் த ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் டு ப்ரிவெண்ட் சிஸ்டமிக் ப்ரொஃபைலிங் பை லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அவங்கள அந்த கிரிமினல்ஸாகவே ட்ரீட் பண்ணுறதுக்கு இல்லாமல் வில் ஹாவ் டு ரீஇவாலுவேட் த எக்ஸிஸ்டிங் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். அது வந்து ஒரு மேஜர் சொல்யூஷனாக இருக்கும். அண்ட் சொசைட்டல், எஸ், கிரிமினல் டேக் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக போகக்கூடாது கிடையாது, கரெக்டாக? ஸோ அவங்களுக்கான கல்வி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பெடைட் பண்ணி அவங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் ஒர்க் என்விரான்மெண்ட், ஒரு பாசிட்டிவ் சொசைட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுல தான் வந்துட்டு எல்லாமே மாறும். ஓகே, எஸ், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you tomorrow.